நீங்கள் க்ளவுட் கிச்சன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன கேஃபே க்ளவுட் கிச்சன்? இருக்கிறதுலே சேஃபான ஒரு க்ளவுட் கிச்சன் மாடல் அப்படின்னா அது வந்து கேஃபே க்ளவுட் கிச்சன் தான். கேஃபே க்ளவுட் கிச்சன் மட்டும் இல்லை, எந்த க்ளவுட் கிச்சனுமே வந்து வீட்டில் இருந்து பண்ணும் பொழுதும் இல்லை நீங்கள் வந்து கமர்ஷியல் ஸ்பேஸை எடுத்து பண்ணும் பொழுதுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவுட்லெட்டாக போடுறத விட, அதாவது கடையாக போடுறத விட ரொம்ப ரொம்ப குறைவு தான் செலவு. ஸ்விக்கி ஜொமேட்டோ எந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, சார் நான் எனக்கு மெனு வந்து பிளான் பண்ணணும், இந்த ஐட்டம்லாம் போடலான்னு இருக்கேன், நம்ம ஏரியாவில் என்ன டிமாண்ட் இருக்குது இதுக்குன்னு கேட்டால் அதை கூட உங்களுக்கு வந்து அவங்க தெளிவாக கைட் பண்ணுவாங்க. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். க்ளவுட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மெனு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப சின்ன மெனுவாகவும் இருந்துடக்கூடாது. கஸ்டமர் வந்து கேஃபே சம்மந்தமாக என்ன தேடினாலும் உங்களோட ஐட்டம் அதில் வரணும். இப்போ ஒரு கடைன்னா நம்ம ஆம்பியன்ஸ் பார்க்குறோம், இன்டீரியர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறோம். க்ளவுட் கிச்சனில் கஸ்டமர் எங்கே வந்து பார்ப்பாங்க? எல்லாமே உங்களோட பேக்கேஜிங் தான் பேசும். ரீசன்ட் ரிசர்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, க்ளவுட் கிச்சனோட சேல்ஸ் வந்து ரிச் ஏரியாவுக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஏரியாவுக்கும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்ஃபினிட்டி ஃபுட் பிஸ்னஸ் அகாடமி கோயம்புத்தூர்லேருந்து நான் உங்கள் சிதம்பரம். வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஃபுட் டாக்ஸ். இன்ஃபினிட்டி ஃபுட் டாக் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து கேஃபே க்ளவுட் கிச்சன். நீங்கள் க்ளவுட் கிச்சன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன கேஃபே க்ளவுட் கிச்சன்? இருக்கிறதுலே சேஃபான ஒரு க்ளவுட் கிச்சன் மாடல் அப்படின்னா அது வந்து கேஃபே க்ளவுட் கிச்சன் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், வேஸ்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ. நிறையா க்ளவுட் கிச்சன் நம்ம பார்த்துருப்போம். பிரியாணிக்கு இருக்குது, பிரியாணி வேஸ்டேஜ் ஆகும். மீல்ஸ் பண்ணுறவங்கள பார்த்துருப்போம், மீல்ஸு வேஸ்டேஜ் ஆகும். கம்பேர் டு அதர் க்ளவுட் கிச்சன் ஃபுட் மாடல் வந்து கேஃபே க்ளவுட் கிச்சன் வந்து வேஸ்டேஜே கிடையாது. கேஃபே க்ளவுட் கிச்சன் மட்டும் இல்லை, எந்த க்ளவுட் கிச்சனுமே வந்து வீட்டில் இருந்து பண்ணும் பொழுதும் இல்லை நீங்கள் வந்து கமர்ஷியல் ஸ்பேஸை எடுத்து பண்ணும் பொழுதுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவுட்லெட்டாக போடுறத விட, அதாவது கடையாக போடுறத விட ரொம்ப ரொம்ப குறைவு தான் செலவு. அதுவும் கேஃபே க்ளவுட் கிச்சன்லாமே நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேஃபேக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிடுறாங்க. வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர், அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரையே யூஸ் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, கேஃபேக்கு ஒரு சாண்ட்விச் கிரில்லு தேவைப்படும், ஒரு எலக்ட்ரிக் ஃப்ரையர் தேவைப்படும், மில்க் ஷேக்குக்கு ஒரு பிளெண்டர் தேவைப்படும். ஏற்கனவே உங்களுக்கு கிச்சனில் 50 ஸ்கொயர் ஃபீட் கிச்சனாக இருந்தாலும் 100 ஸ்கொயர் ஃபீட் கிச்சனாக இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு தின்னன்னு இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். இது போல் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒர்க் டேபிள் ஒரு 2க்கு 4 இல்லை 2க்கு 5 நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதை வேறு ஸ்பேஸில் கூட வச்சுக்கலாம். இது போக வந்து நீங்கள் மைக்ரோவேவு, ஓடிஜி வச்சுக்கலாம். மெயினான எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா இதுதான். மற்றபடி சின்ன சின்ன பொருள் எல்லாமே நீங்கள் வீட்டில் தான் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிங் போர்டாக இருக்கட்டும், ஒரு நைஃபாக இருக்கட்டும், ஒரு மிக்சிங் பவுலாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கும். தேவைப்பட்டால் 1-2 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். சர்விங் வந்து உங்களுக்கு க்ளவுட் கிச்சனுக்கு தேவைப்பட போகிறது கிடையாது. நீங்கள் டெலிவரி தான் பண்ண போகிறீங்க. டெலிவரிக்கு பேக்கிங் மெட்டீரியல் தான் தேவை. கேஃபே க்ளவுட் கிச்சனை பொறுத்த வரைக்குமே லொக்கேஷன் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. எந்த லொக்கேஷனாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ரெசிடென்ஷியல் ஏரியாவில் உங்களோட க்ளவுட் கிச்சன் இருந்தது அப்படின்னா வீக் டே வந்து சேல் லோவாக இருக்கும், வீக்கெண்ட் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேமிலி வந்து வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே இது வந்து கமர்ஷியல் ஏரியா அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக் டே வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், வீக்கெண்ட் கொஞ்சம் டல்லாக இருக்கும். இப்போது ஷாப்பிங் ஏரியா அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக் டே ஓரளவுக்கு இருக்கும், வீக்கெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ரீசன்ட் ரிசர்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, க்ளவுட் கிச்சனோட சேல்ஸ் வந்து ரிச் ஏரியாவுக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஏரியாவுக்கும் உள்ள சேல்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரிச் ஏரியாவில் வந்து 4 times இருக்குது கம்பேர் டு மிடில் கிளாஸ் ஏரியா. அதாவது மிடில் கிளாஸ் ஏரியாவில் வந்து வாரத்துக்கு 1 வாட்டி ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா பணக்கார ஏரியாவில் வாரத்துக்கு 4 வாட்டி ஆர்டர் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்ட்டுமே, அது வீடாக இருக்கட்டும் இல்லை அவங்க கமர்ஷியல் ஸ்பேஸாக இருக்கட்டும், மாறும் இல்லையா? கேஃபே மெனுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஐட்டம் வந்து சாண்ட்விச்சு அண்ட் பர்கர். இது வந்து ரொம்ப பேசிக், எல்லா கேஃபேலையும் இருக்க வேண்டிய ஐட்டம். சாண்ட்விச் வந்து எல்லா வயதினருமே சாப்பிடுவாங்க. பர்கரை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர் அண்ட் மிடில் ஏஜ் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸு. இது ரெண்டுமே ஓரளவுக்கு மெனுவில் கண்டிப்பாக வச்சுக்கணும். பர்கர் இல்லாட்டியும் பரவாயில்ல, சாண்ட்விச் கண்டிப்பாக இருக்கணும். சாண்ட்விச் நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்கு, கோல்டு காஃபி, ஐஸ் டீ, இது எல்லாமே பெவரேஜில் வச்சுங்க. இன்றைக்கி பாப்புலராக உள்ள மொஜித்தோஸ், நம்ம ஆளுங்க மொஜித்தோ அப்படிம்பாங்க.
அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். பாப்புலரான ஃப்ளேவர்ஸ் மட்டும் வச்சுங்க. ஒரு மின்ட் ஃப்ளேவர் வைங்க. அதே மாதிரி ப்ளூ மொஹித்தோஸ் வந்து வச்சுக்கலாம். ராப்ஸ் அண்ட் ரோல்ஸ் வந்து தாராளமாக வைக்கலாம். பட் நார்த் இந்தியன்ஸ் வந்து கம்பேரிட்டிவாக சவுத் இந்தியனோட ராப்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. உங்கள் ஏரியாவில் நார்த் இந்தியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ராப்ஸு, காத்தி ரோல் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் மெனுவில். ஃப்ரோசன் ஐட்டத்தில் கேஃபேல என்னெல்லாம் வைக்கலாம்? 1008 ஐட்டம் இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது ஒரு லிமிட்டடாக மெனு வச்சுங்க. சீஸ் பால்ஸ் வந்து பிரமாதமாக போகுது. அது சிக்கன் சீஸ் பால்ஸ் இருக்குது, வெஜ் சீஸ் பால் இருக்குது, கார்ன் சீஸ் பால் இருக்குது, காட்டேஜ் சீஸ் பால்ஸ் இருக்குது, அதாவது பன்னீர் பால்ஸ். இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்லா மூவ் ஆகுது. வெஜ் லாலிபப்பு, பீஸா ஃபிங்கர்ஸு, சிக்கன் நகட்ஸு, வெஜ் நகட்ஸு, ஸ்ப்ரிங் ரோலு, சீஸ் சமோசா, வெஜ் நகட்ஸு, சிக்கன் நகட்ஸு, மோமோஸில் கிட்டத்தட்ட ஃப்ரோசனில் வந்து ஒரு 35 வெரைட்டி இருக்குங்க. ஓனாக பண்ணும்பொழுது நேரமும் உங்களுக்கு அதிகம் எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி மேன்பவர் நீங்கள் சம்பளம் அதிகமாக கொடுத்து வச்சுக்கிறதுக்கு பேசாமல் நீங்கள் ஃப்ரோசனே வாங்கிடலாம். மோமோஸை பொறுத்த வரைக்கும் 35 வெரைட்டிக்கு மேலே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டீம்டாகவும் கொடுக்கலாம், ஃப்ரோசனாகவும் கொடுக்கலாம். ஸ்டீம்டை வச்சு இப்போ எங்கள் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு மோமோஸும் கற்றுக் கொடுக்குறோம், அதே மாதிரி ஃப்ரைட் மோமோஸும் கற்றுக் கொடுக்குறோம். ஃப்ரைட் மோமோஸில் கிரேவி மோமோஸ் வெரைட்டி எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப பாப்புலரான ஐட்டம். கிளாசிக் கண்டிப்பாக வைப்பீங்க, பெரிய பெரிய வைப்பீங்க. அதுலேயும் இன்னும் வெரைட்டி நிறையா வைக்கலாம். இப்போ நாங்களே எங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பொடி ஃப்ரைஸ்ன்னு காட்டுறோம், எள்ளு பொடி ஃப்ரைஸு, கருவேப்பிலை பொடி ஃப்ரைஸு, இது எல்லாமே காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்ததுன்னா மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் க்ளவுட் கிச்சனில் வந்து கண்டிப்பாக மெனுவில் வந்து சின்ன வேரியேஷன் இருக்கணும். உங்கள் ஏரியாவில் 100 கேஃபே இருக்குது அப்படின்னா 100 பேரும் அதே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் அதே பெரிய பெரிய ஃப்ரைஸையும் போட்டால் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கணும் இல்லையா? ஹாட் சாக்லேட்டு, அதில் பல வெரைட்டி நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஹாட் சாக்லேட் எல்லாமே நீங்கள் வந்து மெனுவில் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து ஹாட் காஃபீஸுமே வந்து நீங்கள் மெனுவில் வச்சுக்கலாம். நம்ம இந்தியன் மசாலா சாய் இதெல்லாமே நீங்கள் வந்து மெனுவில் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஹோம் கிச்சன்லேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். கமர்ஷியல் கிச்சன்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் ஹாட் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலுமே வந்து ஒரு சிம்பிளான இண்டக்ஷன் ஸ்டவ்வே போதும். பெரிய செட்டப் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எக்யூப்மெண்ட் நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். க்ளவுட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மெனு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப சின்ன மெனுவாகவும் இருந்துடக்கூடாது. கஸ்டமர் வந்து கேஃபே சம்மந்தமாக என்ன தேடினாலும் உங்களோட ஐட்டம் அதில் வரணும். அட்லீஸ்ட் ஒரு 50லேருந்து 60 ஐட்டம் ஆகுது உங்களோட கேஃபே மெனுவில் இருக்கணும். அது மட்டும் பார்த்துங்க. எல்லா கேட்டகிரிலையுமே ஒரு 4-5 ஐட்டம், ஒரு 4-5 சாண்ட்விட்சு, ஒரு 4-5 பர்கரு, ஸோ ஒரு கேட்டகிரிலையுமே 4-5 ஷேக்ஸு, இந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. கேஃபே க்ளவுட் கிச்சனில் எவ்வளவு ப்ராஃபிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்வலாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 25% to 30% இருக்குங்க. உங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் குறைய உங்களோட ப்ராஃபிட் வந்து ஏறும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நகட்ஸ்னு வச்சுங்களேன். ஒரு சிங்கிள் பீஸ் நகட் வந்து 10 ரூபா. ஒரு போர்ஷனில் வந்து நம்ம 5 நகட் கொடுக்குறோம் அப்படின்னா 50 ரூபா. நம்ம செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பாக்கி 50 ரூபாவில் நமக்கு என்னென்ன செலவாகுது அப்படின்னா உங்களுடைய ரெண்ட் அதில் தான் கவர் பண்ணணும், உங்களோட சேலரி அதில் தான் கவர் பண்ணணும். ஃபுட் காஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி 50% ஆகிடுது, ப்ளஸ் ஆயில் எல்லாமே சேர்த்து. ஸோ ஒரு 25 to 30% வந்து ப்ராஃபிட் இருக்கும். யூஸ்வலாக எல்லா ஃப்ரோசன் ப்ராடக்ட்டுக்கும் இதே மாதிரி தான் முன்ன பின்ன உங்களுக்கு ஃபுட் காஸ்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். கேஃபே க்ளவுட் கிச்சனுக்கு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும். அதாவது FSSAIயில் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் வந்து 100 ருபீஸு. இது என்ன பேசிஸில் கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வேணும், உங்களுடைய பேன் கார்டு கேட்பாங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் கேட்பாங்க, வாட்டர் லேப் டெஸ்ட் கேட்பாங்க. வாட்டர் லேப் டெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்லரி வந்து வெளியே வாங்கி RO வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிஸ்லரியோட பில் கொடுத்தாவே போதும். இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ப்ரொசீஜர். இந்த 100 ரூபா லைசன்ஸ் வந்து யார் எடுக்கலாம் அப்படின்னா மாதம் என்னோட சேல்ஸ் வந்து 1 லட்ச ரூபாக்குள்ளே தாங்க இருக்கும், அதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் வந்து எடுக்கலாம். க்ளவுட் கிச்சன் சேஃபானா ஓரளவுக்கு சேஃப் தான். ரெஸ்டாரண்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது க்ளவுட் கிச்சன் வந்து 1000 மடங்கு பெட்டர். ஆனாலும் இந்தியாவில் ஒரு மாதத்துக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோவிலேருந்து 5000 பேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ க்ளவுட் கிச்சன் வந்து எப்படி சேஃபாக பண்ணுறது, எப்படி லாங் ரனில் க்ளவுட் கிச்சனில் ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்னீங்கன்னா வெறும் ஸ்விக்கி ஜொமேட்டோ மட்டும் நம்பி நீங்கள் க்ளவுட் கிச்சன் ரன் பண்ண முடியாது. அப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லாமல் எப்படி சார் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா தேர்ட் பார்ட்டி டெலிவரி பார்ட்னர்ஸோட டைப் பண்ணிங்க. நிறையா ஊர்களில் சின்ன லெவலில் லோக்கல்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க தெரிஞ்ச பிராண்ட் அப்படின்னா ரேப்பிடோ பண்ணுறாங்க, போர்ட்டர் பண்ணுறாங்க. இவங்க கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இண்டிவிஜுவலாக அந்தந்த டெலிவரி நேரத்தில் கஸ்டமரை கூட புக் பண்ண சொல்லலாம், இல்லை நீங்களும் புக் பண்ணிக்கலாம். டெலிவரி சார்ஜை கஸ்டமரே பேர் பண்ண சொன்னாலும் பேர் பண்ணிடுவாங்க.
நீங்கள் எப்போ விற்கிற ப்ரைஸ்லேயே விற்கணும், ப்ரைஸை வந்து அதிகப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. க்ளவுட் கிச்சனுக்கு ஸ்டாஃப் வந்து பெரிய ஸ்கில்டு லேபர் தேவை கிடையாது. கேஃபேவை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஐட்டம் வந்து ஃப்ரோசன் இருக்க போகுது, கொஞ்சம் ஐட்டம் வந்து ஃப்ரெஷ் இருக்க போகுது, எல்லாமே ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இருந்தே க்ளவுட் கிச்சன் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹவுஸ் மேடையே வச்சு கூட செய்ய முடியும். மேபி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கலாம். ஒரு 3000 கொடுத்து வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நேரம் 4 மணி நேரம் ஈவினிங் வந்து இருந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம க்ளவுட் கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 3000 4000 கொடுத்தா கூட அவங்க வந்து செய்வாங்க. ஸோ உங்களுக்கு மேன் பவர் வந்து காஸ்ட் வந்து பெருசாக இருக்காது. ஆனால் நீங்கள் இதே வந்து தனியாக ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் ஹையர் பண்ணுறீங்க, ஸ்டாஃப் போட்டு பண்ணுறீங்கன்னாலும் ஸ்கில்டு லேபர் தேவையில்லை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜூஸ் கான்செப்டே எடுத்துங்க. க்ளவுட் கிச்சனில் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஜூஸ் மாஸ்டர் வேலைக்கு வச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஜூஸ் மாஸ்டரோட சம்பளம் 1000லேருந்து 1200 ரூபா, இப்போ 36000 ரூபா கொடுக்கணும். இப்போ நாங்களாம் என்ன சொல்கிறோம், நாங்களே ஜூஸுக்கு யாரை வேணாலும் ட்ரெயின் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அவங்க ஜூஸ் போட்டால் நீங்கள் மாதம் 15000 ரூபா கொடுத்தா போதும். இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 50% வந்து காஸ்ட் ஆஃப் மேன் பவர் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் யாரை வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம் கேஃபேக்கு. க்ளவுட் கிச்சனில் அடுத்து மிகவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேக்கேஜிங். இப்போ ஒரு கடைனா நம்ம ஆம்பியன்ஸ் பார்க்குறோம், இன்டீரியர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறோம். க்ளவுட் கிச்சனில் கஸ்டமர் எங்கே வந்து பார்ப்பாங்க, எல்லாமே உங்களோட பேக்கேஜிங் தான் பேசும். பேக்கேஜிங் பொறுத்த வரைக்குமே வந்து இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிக்கரிங் கூட பண்ணிக்கலாங்க. ஸ்டிக்கரிங் இல்லாமல் கொடுக்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா க்ளவுட் கிச்சனில் வந்து ஓரளவுக்கு பிராண்டிங் நீங்கள் பண்ணிங்கன்னா வியாபாரத்துக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். ₹1 ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ண முடியும். பிரிண்டர்ஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 200 ஸ்டிக்கர் 300 ஸ்டிக்கர் கூட பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பிராண்ட் பண்ணியே ஒரு கப்ஸ் வந்து அடிக்கணும் அப்படின்னீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 10,000 கப் அடிக்கணும், 20,000 கப் அடிக்கணுங்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டிக்கரிங் வந்து 200-300 ஸ்டிக்கரிங் பண்ணி ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம். அது ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து இப்போ அந்த ஸ்டாம்பிங் மெத்தட் எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் இன்ஸ்டாகிராம் கூட நிறையா பார்த்துருக்கலாம், ரீசெண்டாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ ப்ரீமியம் பேக்கிங் எப்போ தேவை அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் ஸ்டோர் போகிறீங்க, 2-3 ஊரில் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒரே ஊரில் 2-3 இடத்துல ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு 10,000 கப் அடித்து வச்சிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த 10,000 கப்புக்கு சேல்ஸ் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துங்க. சேல்ஸ் வந்து ஹை வால்யூமாக இருந்ததுன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணி 10,000 கப்போ 20,000 கப்போ வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. கேஃபே க்ளவுட் கிச்சனுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இ-சேவை மையம் இல்லாட்டி FSSAIக்கு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப கம்மியான சார்ஜ் தான் பண்ணுறாங்க. ₹500லேருந்து ₹1000 இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. லைசன்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து ₹100லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துருங்க. ஒரு ஃபோட்டோ கேட்பாங்க, அதுவும் நீங்கள் கொடுத்துடலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் எப்படி டைப் பண்ணுறது, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கிளாஸ்க்கு வரவங்க கேட்பாங்க, சார் இது எப்படி சார் நம்பர்லாம் கண்டுபிடிக்கிறது. ரொம்ப ஈஸியான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் வீட்டில் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஏதாவது ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணுங்கள். வீட்டுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பாய் வருவார். ஸோ ஈஸியாக என்ன பண்ணலான்னா, தம்பி அண்ணே உங்கள் மேனேஜர் நம்பரை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க தாராளமாக கொடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்கள கால் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உங்கள் நம்பர் எனக்கு கிடச்சிது சார், எனக்கு டைப் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்னு கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப கிளியராக கைட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், ஸ்விக்கி ஜொமேட்டோ எந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, சார் நான் எனக்கு மெனு வந்து பிளான் பண்ணணும், இந்த ஐட்டம்லாம் போடலான்னு இருக்கேன், நம்ம ஏரியாவில் என்ன டிமாண்ட் இருக்குது இதுக்குன்னு கேட்டால் அதை கூட உங்களுக்கு வந்து அவங்க தெள்ள தெளிவாக கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மெனு பிளான் பண்ணதுக்கு முன்னாடியே ஸ்விக்கி ஜொமேட்டோ மேனேஜர்ஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் என்ன மாதிரி டிஷ்ஷஸ் எவ்வளோ மூவ் ஆகுது, எந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். க்ளவுட் கிச்சனோட ப்ரமோஷன் எப்படியெல்லாம் பண்ணலாம், கண்டிப்பாக ஆப்பில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். நீங்கள் ஒன்லி க்ளவுட் கிச்சன் தான். ஸோ வந்து கஸ்டமர் வந்து ப்ரைஸை பெருசாக கம்பேர் பண்ண மாட்டாங்க. ப்ரைஸை ஹைக் பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் வெறும் ஸ்விக்கி ஜொமேட்டோ டிஸ்கவுண்ட்டை மட்டும் வச்சு உங்களால் க்ளவுட் கிச்சனை லாங் ரனில் ரன் பண்ண முடியாது. ஸோ உங்களோட பேம்ப்ளெட்டை வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரியோடு போடுங்க. ஓன் டெலிவரியும் நீங்கள் சேர்த்து ப்ரமோட் பண்ணுங்கள். கேஃபே க்ளவுட் கிச்சன் உங்களுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா கோயம்புத்தூரில் நாங்கள் ஆஃப்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், இன்ஃபினிட்டி ஃபுட் பிஸ்னஸ் அகாடமியில். அதே மாதிரி ஆன்லைனில் உங்களுக்கு என் கிளாஸை வாங்கணும் அப்படின்னா www.infinityfoodsacademy.com எங்களோட கேஃபே கிளாஸ் போக இன்னும் பல கிளாஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதாவது மற்ற ஆன்லைன் கோர்ஸுக்கு எங்கள் கோர்ஸுக்குள்ள மெயின் வித்தியாசம் வந்து நம்மளது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ் கோர்ஸாகவே டிசைன் பண்ணியிருக்கோம். வெப்சைட் போய் பாருங்கள். எதாக இருந்தாலும் எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.